தொடர்ந்து பேசலாம். ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி முகத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 175 சட்டமன்ற தொகுதிகளில் 109 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 18 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. எனவே 109 தொகுதிகளில் முன்னிலை முகத்தோடு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மீண்டும் அங்கு தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு முன்னிலை முகம் உருவாகி இருக்கிறது. 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது. 109 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி தற்போது முன்னிலை முகத்தோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருப்பதான அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி முகத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 175 சட்டமன்ற தொகுதிகளில் 109 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 18 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. எனவே 109 தொகுதிகளில் முன்னிலை முகத்தோடு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மீண்டும் அங்கு தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு முன்னிலை முகம் உருவாகி இருக்கிறது. 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது. 109 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி தற்போது முன்னிலை முகத்தோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருப்பதான அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி முகத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 175 சட்டமன்ற தொகுதிகளில் 109 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 18 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. எனவே 109 தொகுதிகளில் முன்னிலை முகத்தோடு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மீண்டும் அங்கு தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு முன்னிலை முகம் உருவாகி இருக்கிறது. 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது. 109 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி தற்போது முன்னிலை முகத்தோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருப்பதான அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.